அவருக்கு போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு 3 விஷயத்தை கவனிக்கணும். அவங்க ஏன் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே போராட்டமாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் அல்லது லக்னாதிபதி பாவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு பாவத்துவமாக இருக்கும். சனி செவ்வாய் ராகு தேய்பிரை சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் போன்றவை லக்னத்திலேயோ அல்லது லக்னாதிபதியோடோ தொடர்பு கொண்டு பலம் இழந்து இருக்கும். அவங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய திசைகளும் அவயோக திசைகளாக இருக்கும். அதாவது 6, 8 திசை அல்லது சனி செவ்வாய் ராகு போன்ற பாவக்கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கையை பெற்ற திசைகள் போன்றவையெல்லாம் தொடர்ந்து நடப்புல இருக்கும். அந்த நேரங்களில் 7.5 சனி கோச்சார அடிப்படையில் 7.5 அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் அதுலேயும் குறிப்பாக ரெண்டுமே கோச்சார அடிப்படையிலேயும் இது இருந்து அவங்களுக்கு 6, 8 அவயோக திசைகள் அல்லது சனி செவ்வாய் ராகு போன்ற பாவக்கிரகங்களுடைய சேர்க்கையை பெற்ற திசைகள் நடப்பில் உள்ள காலங்கள் அவங்களுடைய வாழ்க்கைகளுக்கு போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். லக்னாதிபதி வலிமையான சூழலில் கஷ்டம்